இன்னைக்கு நாம 2024ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன கிஷ்கிந்தா காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான மலையாள கதை பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வித்தியாசமான படம் பார்த்திருக்கேன். அப்படி என்ன வித்தியாசமான கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோடைய ஃபேமிலியை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் காணாம போயிட்டு இருப்பான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே. அதே போல ஹீரோடைய மனைவியும் உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ ரெண்டாவதா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாரு. அவங்க தான் ஹீரோயின். அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த காணாம போன பையனுக்கு என்ன விஷயமாச்சு, அவன் எப்படி திடீர்னு காணாம போன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க விசாரிச்சு படத்துடைய கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த படம் முழுக்கவே ஒரு மாதிரி காமிச்சிட்டே போயிட்டு படத்துடைய கிளைமேக்ஸ்ல ஒரே ஒரு ட்விஸ்ட், சும்மா பங்கமான ட்விஸ்ட். டேய் என்னடா நடக்குது, என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தலையெல்லாம் வெடிச்சு போயிடும். அந்த ஒரு ட்விஸ்ட் அந்த மலையாள படம் அப்படின்றதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். படமும் பயங்கர மிஸ்டரியா கொண்டு போயிருப்பாங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் என் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், பேச கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கிளைமேட் அந்த மாதிரி இருக்கு, செமையா மழை பெஞ்சு தொண்டையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கு. லைட்டா ஏதாவது சரியில்லை அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் கண்டுக்காம படம் பார்க்க ஆரம்பிங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே கேரளால அழகான ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அழகுனா உண்மையிலேயே சும்மா சூப்பரா இருக்கும். இந்த படம் முழுக்கவே அவங்க காமிக்கிற இடம் எல்லாமே காடு, மலை, ஆறு, நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே நம்ம அந்த ஊருக்குள்ள லைட்டா ஒரு டிராவல் போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும். இப்ப அந்த கிராமத்துல ஒரு தேர்தல் நடக்க போது, எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால எல்லாரும் உங்க கையில இருக்கிற லைசன்ஸ் கன் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு நோட்டீஸ் அமைச்சிருப்பாங்க. அதன்படியே யாரெல்லாம் லைசன்ஸ்டு கன் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இன்னைக்கு இவங்களுக்கு தான் கல்யாணம், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்து அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இதே டைம்ல போலீஸ் நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி அப்பு பிள்ளை யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னுடைய அப்பா தான் அப்படின்னு சொல்லும் போது, உங்க அப்பா போன் பண்ணா எடுக்கவே மாட்டாரு, எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால அந்த கன்னை கொண்டு வந்து சரண்டர் பண்ண சொல்லி உங்களுக்கு நோட்டீஸ் வந்து பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல சார் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. தெரியாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது, சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு கன்னை கொண்டு வந்து ஒப்படைய சொல்லுங்க அப்படின்னும் போது, இன்னைக்கு எனக்கு கல்யாணம் முடிச்சுட்டு போறேன், கொஞ்சம் டைம் ஆகும், நான் ஈவினிங் வந்துடுறேன் அப்படின்னும் போது, பரவாயில்ல ஈவினிங்லாம் வேலைக்கு ஆகாது, நீ வீட்டுடைய அட்ரஸ் கொடு, நானே போயிட்டு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் வாங்கிட்டு போனை கட் பண்ணும்போது, நம்ம ஹீரோ கூடவே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவரு போலீஸா இருப்பாரு. என்ன அந்த கன் மேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா இருங்க அப்பாவுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணா நம்ம ஹீரோடைய அப்பா போன் அட்டென்ட் பண்றாரு. அப்பா இப்பதான் போலீஸ் கால் பண்ணிருந்தாங்க, கன்னை கொண்டு வந்து சரண்டர் பண்ண சொன்னாங்க அப்படின்னும் போது, அந்த கர்மத்தை தான் கால்ல இருந்து தேடிட்டு இருக்கேன், இன்னும் கிடைக்கவே இல்ல, ஒன்றை நான் கன்னு கொண்டு வந்து ஒப்படி அப்படின்னா இருந்தாதானே கொண்டு வர முடியும், எங்க வச்சனே ஞாபகமே இல்ல, நான் தேடிட்டு உனக்கு கால் பண்றேன், போனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எரிச்சலா பேசிட்டு போனை கட் பண்றாரு. அடுத்து அப்படியே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் முடிஞ்சு வெளியே வரும்போது அங்க ஒரு பையன் நின்னுகிட்டு இருக்கான். ஏன் உள்ள வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல நான் இப்பதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்றான். இவன் பிரவீனாவுடைய பிரதர், பேரு ஆகாஷ் அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் ஒரு ஹாய் சொல்றாங்க. அவன் விஷ் பண்ணிட்டு கிளம்புறான். நம்ம ஹீரோயின் கல்யாணம்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா இவங்க வரத்துக்கு முன்னாடியே போலீஸ் பாட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த லைசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன பிஸ்டலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஆன்சர் பண்றாரு. 2020ல லைசன்ஸ் ரினிவல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை கொண்டு வந்தீங்க, அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு போனவரு கையில் எடுத்தே பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது எனக்கு சரியா ஞாபகமே கிடையாது, சும்மா என் வீட்டுக்கிட்ட வந்து நொயின்னு கத்திக்கிட்டு இருக்காதீங்க, இப்ப என்ன கன்னு காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா உள்ளுக்குள்ள போகும்போது நம்ம ஹீரோ வந்துட்டாரு. நீ யாருப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லும் போது, நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ ஃபாரஸ்ட் ஆபீசரா, டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இந்த கன்னு காணாம போன விஷயம் எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகும்னு உனக்கு தெரியாதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இன்னைக்கு தான் நானே பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, சரிப்பா கம்ப்ளைண்ட் கொடு, உங்க அப்பாவை மாதிரி கோமா பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் அங்க வராரு. யோ நீ தான் இங்க இருக்கிறியா, நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கே இப்பதான் தெரியும் அப்படின்றாரு. இப்ப அப்படியே கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு போலீஸ் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே இன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ உட்காந்துட்டு அவங்க அண்ணன் கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்காரு. அண்ணன் அமெரிக்கால இருக்காரு. நம்ம ஹீரோயினை வந்து ஒரு ஹாய் சொல்றாங்க. இப்போ அண்ணன் கிட்ட பேசி முடிச்சுட்டு தூங்கலான்னு உள்ளுக்குள்ள போறாங்க. அப்பாக்கும் அண்ணாக்கும் செட்டே ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்பா மிலிட்டரியில இருந்தாரு இல்லையா, அதுல இருந்து வீடும் மிலிட்டரி மாதிரி அப்படியே ஸ்ட்ரிக்டா இருக்கணும், அதை இப்படி பண்ணும் இதை அப்படி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த விஷயம்லாம் அண்ணாக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவரு அமெரிக்காவுக்கு போயிட்டு செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளுக்குள்ள போக அப்பா பார்த்துட்டாரு. பார்த்தவரு நாளைக்கு மணியன் கிட்ட சொல்லி 2 பேரை கூட்டிட்டு வா, எல்லா இடத்துலயும் தேடி
தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில ஹீரோயினை காமிக்கிறாங்க. இந்த வீடியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடர்ந்த காட்டுக்கு பக்கத்துல இருக்கும். இந்த இடமே பயங்கர கிரீனரியா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் போட்டோ எடுத்துட்டே இருக்கும் போது மரத்துடைய உச்சியில ஒரு ரேடியோ ஒண்ணு தொங்கிட்டு இருக்கு. அதை நம்ம ஹீரோயின் போட்டோ எடுத்து பாக்குறாங்க. இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்கிட்ட கேட்கும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, சில பல வருஷங்களுக்கு முன்னாடி வீட்டுல இருந்த அந்த ரேடியோ காணாம போயிடுச்சு. எங்கடா ரேடியோ காணும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு நாங்க அப்படியே விட்டோம். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பையன் சச்சு தான் அப்பா மேல பாருங்க மேலதான் ரேடியோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சான். காட்டுக்கு பக்கத்திலேயே இந்த லேண்டு இந்த வீட்லாம் இருக்கு இல்லையா, எக்கச்சக்கமான குரங்குகள் வரும். எக்கச்சக்கமான அப்படின்னா நிறையவே வரும். என் பையனுடைய முதல் எதிரியா அந்த குரங்கு தான் இருந்துச்சு. அவனுடைய எல்லா டாய்ஸையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டே இருக்கும். அடிக்கடிக்க அவனுக்கும் குரங்குக்கும் சண்டையெல்லாம் நடக்கும். கல்லாம் தூக்கி அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தோணுது. நம்ம எதுக்காக குரங்குங்க எங்கேயாச்சும் தூக்கிட்டு போயிட்டு போட்டிருக்கா, மரத்துக்கு மேல அந்த கண்ணை கொண்டு போயிட்டு போட்டிருக்கான்னு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதுதான் அப்பா சொன்னாரு. மணியனை கூட்டிட்டு வான்னு சொன்னாரு இல்லையா, மணியன் நல்லாவே மரம் ஏற தெரிஞ்சவரு. அவரு 2 ஆட்களை கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு அப்படின்னும் போது அடுத்து மணியனும் ஆட்களும் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. மரத்துக்கு மேலலாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த லேண்ட் முழுக்க இவங்களுக்கு எங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்கோ இது முழுக்க அப்படியே சுத்தி முத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க தேடியும் அந்த கன்னு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் காடு முழுக்க தேடுறாரு. அத்தான் பெரிய மரத்தை தனியால ஆட்டி பார்க்கலாம் அப்படின்லாம் ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு தேடி பார்த்துட்டு இருக்காரு. இந்த மனுஷனை ஒரு மாதிரி ரக்கடான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. யார்ட்டையும் பேசவே மாட்டாரு, அமைதியா இருப்பாரு. பையன்கிட்ட கூட ஏன்டா அதை பண்ற ஏன்டா இதை பண்ற அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பாரு. கொஞ்சம் கூட பேச்சே கொடுக்க மாட்டாரு. இப்போ வீடு முழுக்க அந்த துப்பாக்கியை தேடி பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. போற வழியில அந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. செம கூட்டமா இருக்கு, செம டிராபிக்கா இருக்கு. கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம ஆர்னை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் போது அங்க இருக்க போலீஸ் பாக்குறாங்க. ஐயோ இந்த ஆளு ஒரு மாதிரியான ஆளாச்சு, உடனே அந்த டிராபிக்கை கிளியர் பண்ணி அந்த ஆளுடைய வண்டியை அமுச்சு விடுங்க அப்படின்னும் போது அதே போல கிளியர் பண்ணி இவருடைய வண்டியை முதல்ல அமுச்சு விடுறாங்க. இவரு காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு ஃபாரஸ்ட் வாட்சரை மீட் பண்றாரு. இவங்க என்ன பேசுறாங்க, எதுக்காக நம்ம ஹீரோடைய அப்பா இவரை பார்க்க வந்தாரு அப்படின்ற விஷயம்லாம் உங்களுக்கு போக போக புரியும். இப்ப நமக்கு காமிக்கல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோடைய முதல் மனைவியோடைய தம்பி ஸ்டார்டிங் சீன்ல பிரவீனாவுடைய தம்பின்னு காமிச்சாங்க பாத்தீங்களா. நம்ம ஹீரோவுடைய முதல் மனைவியோடைய பேரு பிரவீனா. அவங்க தம்பி தான் கால் பண்ணிருக்காரு. கால் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டு போனை கட் பண்றாரு. அதாவது ஹீரோவுடைய மகன் காணாம போயிட்டான் இல்லையா, இந்த மாதிரி இந்தியா முழுக்க காணாம போனவங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குட்டே சொல்லி ஒரு NGO செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க வீடியோ கால்ல கனெக்ட் ஆகி பேசுங்க, அவங்க கிட்ட உதவி கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னும் போது இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் வீடியோ கால்ல கனெக்ட் பண்ணி விடுறாங்க. நம்ம ஹீரோவும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோவுடைய பேரு அஜயன். நம்ம ஹீரோவுடைய முதல் மனைவியோடைய பேரு பிரவீனா. காணாம போன குட்டி பையனுடைய பேரு சச்சு தானந்தன் நினைக்கிறேன். சச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உங்க மனைவியை கூப்பிடுங்க அப்படின்னும் போது என்னுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஐயோ சாரி, சரி ஓகே, உங்க பையன் எப்போ காணாம போனாரு கரெக்டா சொல்லுங்க அப்படின்னும் போது மார்ச் 20, 2021 அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நாங்க ட்ரை பண்றோம், எங்க கூட கான்டாக்ட்லயே இருங்க, எங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்க வந்துட்டு பையன் மிஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த காப்பியை மட்டும் சென்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் வீட்டை சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்கும் போது அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோடைய முதல் மனைவி இவங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஹீரோ ஃபாரஸ்ட் ஆபீசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. காட்டுக்குள்ள யாரோ நிறைய துப்பாக்கி சுடுற மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோடைய டீம் கிளம்பி ஸ்பாட்டுக்கு போறாங்க. இவங்க போறதுக்கு முன்னாடியே அங்க வந்துட்டு போலீஸ், ஃபாரன்சிக், அதுக்கப்புறம் பாலஸ்டிக் டீம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து வேலையை பார்த்துட்டே இருக்கும் போது இதே டைம்ல சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோடைய அப்பாவை காமிக்கிறாங்க. இவரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சில டீடைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஏதோ தொல்லை பண்ணிட்டு இருக்காரு, பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடுத்து மறுபடியும் காட்டுக்குள்ள நம்ம ஹீரோடைய அப்பா போயிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல காட்டுக்குள்ள ஒரு ஃபாரஸ்ட் வாட்சரை மீட் பண்ணாரு பாத்தீங்களா, அவரு நம்ம வந்துட்டு அப்பாவுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அந்த ஃப்ரெண்டும் இன்னொரு நபரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த காட்டு பகுதிக்குள்ள நர்சலுடைய ஆதிக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கு. முன்னாடி அதிகமா இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் கம்மியா தான் இருக்கான். பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் அப்பாவுடைய ஃப்ரெண்டும் நர்சல் கூட கொஞ்சம் ஒற்றுமண்ணா இருந்தாங்க. சில பல உதவிலாம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வேலையெல்லாம் விட்டு அந்த போராட்டத்தெல்லாம் கைவிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்களாம். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நர்சல் இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா வந்துட்டு மிலிட்டரிக்கு போனாராம். இந்த விஷயம் அங்க இருக்க போலீஸ்லாம் அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. நமக்கு அந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. காட்டுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பேனர் இருக்கு.
இது விலங்குகள் நடமாடும் பகுதி அப்படின்ற மாதிரி ஒரு பேனர் வச்சிருக்காங்க. அந்த பேனர்ல ஒரு யானைக்கு பின்னாடி எவனோ ஒருத்தன் ஷூட் பண்ணிருக்கான். அந்த ஷூட் பண்ண மார்க்லாம் இருக்கு. போலீஸ் பாலஸ்டிக் அந்த டீம்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது யாரோ சின்ன துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு அது வந்துட்டு ரிவால்வர் இல்ல பிஸ்டலா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோடைய அப்பாவுடைய துப்பாக்கி காணாம போச்சு பாத்தீங்களா, அதுவும் ஒரு பிஸ்டல் தான். ஒருவேளை அப்பாவுடைய துப்பாக்கியை தான் எவனோ தூக்கிட்டு போயிட்டு இங்க விளையாட்டுக்கு சுற்றுப்பானோ அப்படின்ற மாதிரி ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய அப்பா கால் பண்றாரு. கால் பண்ணி என்னுடைய காரு சடனா நின்னு போச்சு, நீ உடனே கிளம்பி வாழ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சாப்பிடுறதையும் விட்டு எந்திரிச்சு போறாரு. நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போறாங்க. அங்க போனா அப்பா காரை விட்டு இறங்கி நின்னுகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ காருக்குள்ள ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஸ்டார்ட்ல உடனே ஸ்டார்ட் ஆகுது. அப்பா திரும்பி பார்க்கும்போது இல்லப்பா ஏதாவது இன்ஜின்ல கோளாறா இருந்திருக்கும், கொஞ்சம் சூடாயிட்டு இருக்கும், நீங்க ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது ஸ்டார்ட் ஆகாம இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணோனே ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னும் போது நீ ஏன் வண்டியை சரியா சரி பண்ணி வைக்க மாட்ட, ஒழுங்கா சர்வீஸ் பண்ணி வை, அதை விட நீ என்ன வேலை பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து சீட்ல போயிட்டு உட்கார்றாரு. நம்ம ஹீரோ மனைவி கிட்ட சொல்லி நீ அந்த காரை ஓட்டிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போறாங்க. அன்னைக்கு நைட்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அப்பா காட்டுக்குள்ள போயிட்டு எதையோ கொளுத்துக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அவங்களுக்கு அங்க யாரோ நிக்கிறாங்க அப்படின்லாம் கண்ணுக்கு தெரியல, வேற யாரோ எதையோ எரிச்சு விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட கூப்பிட்டு சொல்லும் போது சரி ஓகே நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன், யார் அங்க இருக்கான்னு தெரியல, யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க கூட எரிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது செமையா மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. மறுநாள் காலையில போயிட்டு பாக்குறாங்க. அதே டைம்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரை கூப்பிட்டு யாரோ இங்க எதையோ எரிச்சிட்டு போயிருக்காங்க, யாருன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லும் போது மேபி உங்க வீட்டுக்கு இல்ல தோட்டத்துக்கு வேலைக்கு வர ஆட்களா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு, நீ இப்பதான் இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் எங்க பார்த்தேன், என் பொண்டாட்டி தான் பார்த்து சொன்னா, அதுக்கப்புறம் தான் இது வேற ஏதாவது விஷயமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொன்னேன் அப்படின்னும் போது இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டும் சுத்தி முத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. யாரோ எதையோ எரிச்சாங்க இல்லையா, இது கண்டிப்பா இன்னைக்கு மட்டும் எரிச்ச விஷயம் கிடையாது, பல நாட்களா எதையோ போட்டு கொளுத்திட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்க எக்கச்சக்கமா கறி புடிச்சு போயிட்டு கிடக்குது. அது மட்டும் இல்லாம சுத்தி முத்தி பாருங்க எல்லா இடத்துலயும் செமையா அந்த புல் பூண்டுலாம் வளர்ந்து போய் கிடக்குது, இங்க மட்டும் கிடையாது அப்படின்னா ரொம்ப நாளாவே எதையோ யாரோ எரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே பாத்துக்கலாம், நான் அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டும் கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உன்னுடைய அப்பா அடிக்கடிக்க போயிட்டு அந்த ஆனந்த் சேட்டனை மீட் பண்றாராம். அவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்துட்டு அந்த நர்சல் கூட சேர்ந்துட்டு ஏதோ வேலை பாக்குறாரு அப்படின்ற மாதிரி பேச்சு கூட இருக்கு. அது என்ன கதை, அடிக்கடிக்க எதுக்காக உங்க அப்பா போயிட்டு அவரை மீட் பண்ணிட்டு வராரு அப்படின்ற விஷயம்லாம் நீ தான் தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்பா கிட்ட பேசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நம்ம ஹீரோடைய அப்பா காட்டுக்குள்ள போயிட்டு அந்த வாட்சரை மீட் பண்றாரு பாத்தீங்களா, அவரை பத்தி சொல்லிட்டு போறாரு இவரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோடைய பையன் காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, உங்க பையனை பத்தி ஏதோ தகவல் கிடைச்சிருக்கு, நீங்க உடனே கிளம்பி கர்நாடகா போங்க, அங்க இருக்க போலீஸ் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த முதல் மனைவியுடைய தம்பி ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கிளம்பி கர்நாடகா போறாங்க. அங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மார்ச்சுரிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு ஒரு டெட் பாடி எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு பாக்ஸை ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க. நம்ம பையன் இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செமையா ஷாக் ஆகுறாரு. அப்படியே போயிட்டு டெட் பாடியை பார்க்கும்போது அது இவருடைய பையன் கிடையாது, ஹப்பாடா நம்ம பையன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி வராரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோடைய அப்பாவை காமிக்கிறாங்க. அவரு வீட்டுல உட்காந்து இந்த குட்டி பையன் காணாம போனா பாத்தீங்களா, இவங்களை பத்தின எல்லா தகவலும் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும், இவர் எழுதி வச்சிருக்காரு, அந்த பையன் எங்கெல்லாம் போனா எங்கெல்லாம் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த குட்டி பையன் காணாம போனா பாத்தீங்களா, அந்த பையனை பத்தி இவர் எதையோ கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள போயிட்டு மறுபடியும் அந்த வாட்சரை மீட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல நம்ம ஹீரோடைய அப்பாவை காமிக்கிறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோடைய அப்பா கிட்ட இந்த வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறது, உங்க பேர் என்ன, உங்க மனைவி பேர் என்ன, உங்க மகன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் ஒரு மாதிரி கோவமா பேசிட்டு இருக்காரு. எல்லா டீடைலையும் ஒரு பேப்பர்ல கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதுலயே எல்லாமே இருக்கு, அதுலயே படிச்சு பார்த்து எழுதிக்கோங்க அப்படின்னும் போது பரவாயில்ல, இல்ல இருக்கிறது படிக்க முடியல, எல்லாமே அலைஞ்சு போயிருக்கு, முதல்ல உங்க பேரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கரெக்டா சொல்லிடுறாரு. ரெண்டாவது உங்க பையன் பேரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அஜயன் அப்படின்னு சொல்றாரு. முழு பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் போனை பார்த்து சொல்றாரு. இதை நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேரை வந்துட்டு பாத்தீங்கன்னா போனை பார்த்தே சொல்றாரு. குடும்பத்துல இருக்க சில பேருடைய பேரையே மறந்து போயிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ வந்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அப்பாக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோடைய அப்பா மேல இருந்து கோவமா வராரு. என் கதவுடைய லாக்கு உடைஞ்சு போயிருக்கு, அதை சரி பண்ண சொன்னல, இன்னும் சரி
பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கூடிய சீக்கிரமே ஆளுக்கு கால் பண்றேன் வந்து சரி பண்ணுவாங்க அப்படின்னும் போது என்னுடைய ரூம்குள்ள என்ன தவிர வேற யாரும் போறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும், யாரும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாரு. அவர் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினை பார்த்து நீ அப்பாவுடைய ரூமுக்கு போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அப்பாவுடைய ரூம்குள்ளலாம் போவாத, அவருடைய ரூமுக்கு அவரை தவிர வேற யாராவது வந்தா செமையா டென்ஷன் ஆயிடுவாரு, நான் போனா கூட அவருக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, நீயும் போகாத அப்படின்னும் போது நான் ஒரு முக்கியமான விஷயமா போனேன். நான் ரொம்ப நாளாவே அப்பாவை நோட் பண்ணிட்டு இருக்கேன், அப்பாவுக்கு ஞாபக மறதி பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல வந்துட்டு யாரோ வீட்டுக்கு கணக்கெடுப்புக்கு வந்தாங்க, பேர் கேட்கும் போது கூட அவரு போனை பார்த்தே சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன இந்த மனுஷன் போனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, பெத்த பிள்ளையோடைய பேர் கூடமா மறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அதுக்கப்புறம் அவருடைய ரூமுக்கு போயிட்டு போன் எடுத்து பார்க்கும்போது உங்க பேருக்கு பக்கத்துல நீங்க யாரு, உங்க பேர் என்ன, முழு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலையும் எழுதி வச்சிருக்காரு. ஐ மீன் சேவ் பண்ணி வச்சிருக்காரு. ஜஸ்ட் அஜயன்னு போட்டா ஞாபகம் வராதா, அவ்வளவு பெரிய வரலாறு எழுதி வைக்கணுமா? அது மட்டும் இல்லாம இந்த டேப்லெட்டை பாருங்க, இந்த டேப்லெட்டை இந்த ஞாபக மறதி பிரச்சனை இருக்கும் பாத்தீங்களா, அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை நான் எடுத்தோடனே உங்ககிட்ட வந்து சொல்லவே கிடையாது. நான் நல்லா அப்பாவை நோட் பண்ணேன். அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் மிலிட்டரிக்கார ஒருத்தர் அடிக்கடிக்க பார்க்க வருவார் இல்லையா, அவர் வந்து ஜாலியா பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆனா உங்க அப்பா பெருசா ரெஸ்பான்ஸே பண்ணாம அப்படியா ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம கையில எதையும் எழுதி வச்சு பேசிக்கிட்டு இருப்பாரு. அன்னைக்கு கூட வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும் போது திடீர்னு கார் ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னாரு. நீங்க போயிட்டு காரை உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அன்னைக்கு வந்துட்டு 2 வழி பிரிஞ்சிச்சு, நம்ம இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர வழியவே மறந்து போயிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு கால் பண்ணிருக்காரு போல. இந்த ஞாபக மறதி பிரச்சனையை மறைக்கணும் அப்படின்னா எப்பவுமே கோவமா சுத்திட்டு வந்துட்டு இருக்காரு போல அப்படின்னு சொல்லும் போது ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ செமையா கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கரெக்ட் தான், அப்பாக்கு இந்த ஞாபக மறதி பிரச்சனை ரொம்ப நாளாவே இருக்கு, இத முதல்ல கண்டுபிடிச்சது நீ கிடையாது, என்னுடைய பையன் சச்சு அப்படின்னு சொல்றாரு. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவர் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த விஷயத்த அந்த குட்டி பையன் தான் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லும் போது நம்ம ஹீரோ ஒரு நாள் நைட்டு அப்பா கிட்ட, அப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஞாபக மறதி ப்ராப்ளம் இருக்கு, நம்ம ஏன் போயிட்டு டாக்டர் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவர் கோவப்பட்டு சோத்தெல்லாம் தூக்கி போட்டு போயிருக்காரு. எனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், எனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நிறைய வாட்டி கூப்பிட்டு இருக்காரு, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், வாங்க போயிட்டு டாக்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போதெல்லாம் கோவமா போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட பேசுறதையே நிப்பாட்டிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல தான் நம்ம ஹீரோடைய அப்பாவுடைய மிலிட்டரி ஃப்ரெண்டு ஒருத்தர் நடுவுல பார்க்க வந்திருக்காரு. அவர் வந்து பேசும்போது கூட இவர் அமைதியா இருந்திருக்காரு, சில பல கேள்வி மட்டும் கேட்கிறாரு, ஞாபகம் இருக்க சில விஷயங்களை மட்டும் பேசுறாரு அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. அடுத்து அந்த ஃப்ரெண்டுக்காரங்க கிட்ட போயிட்டு கேட்கும் போதுதான் அவரு ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்றாரு, உன்னுடைய அப்பாக்கு ஞாபக மறதி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியவே தெரியாதா, அந்த மனுஷன் எப்படி இத்தனை வருஷமா இந்த விஷயத்த மேனேஜ் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காரு, அந்த மனுஷன் ஒரு பயங்கரமான மனுஷன் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பெருமையா பேசிட்டு இருக்காரு. அங்கிள் என்ன சொல்றீங்க, எங்க அப்பாக்கு ஞாபக மறதி பிரச்சனை இருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 16 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். ஆர்மில சின்ன சின்ன கவனக்குறைவு கூட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும், ஒரு மிகப்பெரிய அழிவையே ஏற்படுத்தும். உங்க அப்பாவுக்கு சின்ன சின்ன ஞாபக மறதி இருந்தது உண்மைதான், நாங்க அடிக்கடிக்கு அவரை சொல்லி கலாச்சிட்டே இருப்போம், அதையும் மறந்து போயிட்டீங்களா இதையும் மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது போக போக அந்த ஞாபக மறதி பிரச்சனை ரொம்ப ரொம்ப பெருசாயிட்டு திடீர்னு ஒரு நாள் உன்னுடைய அப்பா சர்வீஸ் கண்ணையே மறந்து போயிட்டாரு, எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ணாரு, எல்லா விஷயத்தையும் எப்படியோ சமாளிச்சிட்டாரு. ஆனா அவருடைய துப்பாக்கி காணாம போன விஷயத்த மட்டும் சமாளிக்கவே முடியாம பெரிய ஆபீசர்க்கெல்லாம் தெரிய வந்து இவரை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க இவருக்கு ஞாபக மறதி ப்ராப்ளம் இருக்கு, சில வருஷங்களாவே மெடிக்கல் டெஸ்ட்டை எடுக்காம தள்ளி போட்டு வச்சிருக்காரு அப்படின்ற விஷயம்லாம் நோட் பண்றாங்க. அப்புறம் தேடும் போது வாஷிங் மிஷின்குள்ள இருந்து அந்த கன்னை கண்டுபிடிச்சு எடுத்திருப்பாங்க. இப்ப இந்த மனுஷன் நம்ம டீமுக்கு அன்ஃபிட், ஆர்மில இருக்க தகுதியே இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் பண்ணி அமைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவருக்கு மென்டல் இஷ்யூஸ்லாம் இருக்கு, ஞாபக மறதி பிரச்சனையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து அமைச்சு வச்சிருப்பாங்க. அந்த போட்டோ கூட என்கிட்ட இன்னமும் கையில இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போன்ல இருக்க அந்த ஃபயர் பண்ண லெட்டரை காமிக்கும் போது நம்ம ஹீரோக்கு தலையே சுத்தும் போல இருக்கு. அப்படின்னா இத்தனை வருஷமா என்னுடைய அப்பா எப்படி சமாளிச்சாரு அது எனக்கே புரியல அப்படின்னு சொல்றாரு. அது அவருக்கு மட்டும்தான் புரியும், உங்க அப்பா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆளு, அவரை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாரு. இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு இந்த விஷயத்த வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு, நமக்கு ஞாபகம் மறதி இருக்கு அப்படின்ற விஷயம் வெளியே தெரிய வந்தா நம்மள கேலியா பேசுவாங்க, மத்தவங்க நம்ம கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லாம மறைக்கிறாரு. என்னுடைய அப்பாவாச்சு, அவரை விட்டு கொடுக்க முடியாம அவர் என்ன விஷயம் சொல்றாரோ சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீயும் கொஞ்சம் ப்ளீஸ்
அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அமைதியா இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் உட்கார்ந்து ஹீரோடைய லேப்டாப்ல இருக்க பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த குட்டி பையன் இருக்கா பாத்தீங்களா, அந்த குட்டி பையன் தாத்தா கூட தான் செம ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோடைய அப்பாவும் மத்த யார்கிட்டயும் பெருசா பேசுற மாதிரியே தெரியல, மூஞ்சி விட்டு கூட மனுஷன் பேச மாட்டாரு. ஆனா பேரங்கிட்ட மட்டும் நல்லாவே விளையாடிட்டு இருக்காரு, நல்லா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. உங்க அப்பாவுக்கும் அந்த குட்டி பையனுக்குமான உறவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் பாண்டிங்காவே இருந்தாங்க. அந்த மனைவிக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறமா அவங்கள அடிக்கடிக்க தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன், நாங்க 2 பேரும் இல்லாத சமயத்துல என்னுடைய அப்பா தான் என் மகனை பத்திரமா பாத்துப்பாரு அப்படின்னு சொல்லும் போது உங்க பையன் எப்போ காணாம போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு நாள் என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கீமோ தெரப்பி பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தேன், நைட் வந்து பார்க்கும்போது ஆளை காணோம், அப்படிதான் என் பையன் காணாம போன அப்படின்னும் போது இவங்க அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இல்லாத டைம்ல அப்பாவும் சச்சுவும் மட்டும்தான் தனியா இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ ஆமா அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஹீரோயின் யாருக்கும் தெரியாத விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு, அதாவது அன்னைக்கு வந்துட்டு உங்க அப்பாவும் சச்சுவும் மட்டும்தான் இருந்திருக்காங்க, சச்சு திடீர்னு காணாம போயிருக்கான் அப்படின்னா அந்த விஷயம் எப்படி அந்த பையன் காணாம போன அப்படின்ற விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அதை அவர் மறந்து போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. உன்னுடைய அப்பா தான் சச்சுவை ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரவே கிடையாது, ஆனா அவனுக்கு என்னாச்சு, அவன் எங்க போனா அப்படின்ற விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்து அதை மறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆமால அப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு. இதே டைம்ல காட்டுக்குள்ள திடீர்னு நிறைய பேர் போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல ஒரு லேண்ட்ல ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சிருப்பாங்க போல, அதுக்காக பள்ளம் தோண்டி இருப்பாங்க. உள்ளுக்குள்ள பார்த்தா ஏதோ ஒரு எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டீம்லாம் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோவும் போயிட்டு பாக்குறாரு, ஹீரோயினும் பாக்குறாங்க. ஒருவேளை நம்ம பையன் இறந்து போயிட்டானோ, நம்ம பையனுடைய பாடியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோட ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துட்டே இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வராரு. வந்தவரு யோ முதல்ல நீங்க இருந்து கிளம்பு, நான் இந்த விஷயம்லாம் பாத்துக்கிறேன், நைட் உனக்கு என்ன விஷயம்னு சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ கிளம்பி போயிட்டாரு. இப்ப அப்படியே ஃபாரன்சிக் டீம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அந்த எலும்பு கூட செக் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு குரங்குடைய எலும்பு கூடு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த குரங்கு வந்துட்டு சுடப்பட்டு இறந்து போயிருக்கு, அதுவும் ஒரு பிஸ்டலுடைய புல்லட்டால ஷூட் பண்ணிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயம்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் வந்து இந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டே இருக்கும்போது உன்னுடைய அப்பா அந்த லேண்டை எப்போ சேல் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. ஆனா அந்த குரங்கு அங்க புதைக்கப்பட்டு 3 வருஷத்துக்கு மேல ஆகுது, அதே டைம்ல ஷூட் பண்ணியும் அந்த குரங்க கொலை பண்ணிருக்காங்க, உங்க அப்பாவுடைய கன்னு வேற காணாம போச்சு அப்படின்னு சொல்ற. இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இது வந்துட்டு போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு, கண்டிப்பா போலீஸ் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்னுடைய அப்பாவை விசாரிப்பாங்க, எல்லாத்துக்கும் தயாராரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவுடைய அப்பா வழக்கம் போல கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க போயிட்டு சண்டை போட்டு ஏதோ ஒரு டீடைல கேக்குறாரு. அதுக்கப்புறம் கார்ல வந்துட்டே இருக்கும்போது எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கிறாரு. நோட் பண்ணிட்டே வரும்போது வழக்கம் போல இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ரோடு பிரியிற இடம் வந்தவனே டவுட் வருது. இவரு காரை நிப்பாட்டி அந்த பக்கம் போலாமா இந்த பக்கம் போலாமா, இந்த பக்கம் வீடா அந்த பக்கம் வீடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு பஸ் போகுது. அந்த பஸ்ல வந்துட்டு இவருடைய ஊருடைய பேர் போட்டிருக்கு, அப்படின்னா நம்ம ஊருக்கு இந்த பக்கம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. வீட்டுக்கு போனா நம்ம அப்பாவுடைய ஃப்ரெண்ட் அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னப்பா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, உன் பையனுக்கு கால் பண்ணா மனைவியோட எங்கேயோ வெளியே போயிருக்கேன் அப்படின்னு சொன்னா, அப்பா வீட்டுக்கு தான் வருவாரு அப்படின்னு சொன்னா, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வா உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது நம்ம ஹீரோவுடைய அப்பாக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. வீட்டுக்குள்ள போனா அங்க ஒரு பெரிய போட்டோ இருக்கு, நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் இவரும் ஒன்னாவே மிலிட்டரியில ஒர்க் பண்ணவங்க போல, அதனால போட்டோலாம் எடுத்து வச்சிருக்காங்க. இத பார்த்தவரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் உள்ளுக்குள்ள போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனவரு அங்க இருந்து ஒரு டிராவை ஓபன் பண்றாரு. உள்ளுக்குள்ள எல்லாருடைய பேரும் எழுதி குட்டி குட்டி நோட்டு மாதிரி வச்சிருக்காரு. அவங்களுடைய பேரை எழுதி இவங்க யாரு, இவங்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலையும் பக்காவா எழுதி வச்சிருக்காரு. இப்ப இவருடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த நோட்டையும் கொண்டு போயிட்டு அப்படியே உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பேசும்போது நம்ம ஹீரோவுடைய அப்பா கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு தான் பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இவர் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம ஹீரோவுடைய அப்பாக்கு ஞாபகமே கிடையாது. இவரும் கேள்வியா ஏதாவது கேட்கணும் இல்லையா, உன்னுடைய பையன் என்ன பண்றான், பசங்க என்ன பண்றாங்க, உன் பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதி வச்சிருக்காரு. அதே போல கேட்க ஆரம்பிக்கிறாரு. கடைசி பேஜ்ல இவன் சொல்றது எல்லாமே பொய்யா இருக்கும், இவன் இந்த மாதிரி தான் ஏதாவது பழைய கதைகளை சொல்லி பேசிக்கிட்டே இருப்பான், நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் உஷாராயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே எழுதி வச்சிருக்காரு. இப்போ வந்த ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஜேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃப்ரெண்டை பத்தி பேசுவாரு. உனக்கு ஜேக்கப்பை பத்தி எப்படி தெரியும், ஜேக்கப் யாரு, முதல்ல உன்னுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் அப்படியே உஷாராயிட்டாரு. இங்க இருந்து கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண, டேய் ஃப்ராட் பையல
பயலே எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு புடிய ட்ரை பண்றாரு. ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. ரெண்டு பேரும் வழுக்கி கீழே விழுகுறாங்க. கீழே விழுந்து நம்ம ஹீரோவுடைய அப்பா எந்திரிச்சு உட்கார்றாரு. அதுக்குள்ள எல்லாமே மறந்து போயிட்டாரு. இந்த மனுஷன் எல்லாமே மறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த அவரும் புரிஞ்சுக்கிட்டு அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த குட்டி நோட் இருக்கும். அந்த நோட்ல இருக்க சில விஷயங்களை மட்டும் கிழிச்சிட்டாரு. இதே டைம்ல ஹீரோயின் ஸ்பாட்டுக்கு வராங்க. இந்த மிலிட்டரி ஃப்ரெண்டு சும்மா அப்படியே கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா இப்பதான் வரியா? நான் பேசி முடிச்சுட்டு கிளம்பலான் இருந்தேன். நானும் உன்னுடைய அப்பாவும் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தோம். சரிப்பா டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன். என்னப்பா அப்பு பிள்ளை நான் கிளம்புறேன்ப்பா, அடுத்த வாட்டி வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாருன்னு கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. ரெண்டு போட்டோகிராஃபர் காட்டுக்குள்ள போயிட்டு போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த டைம்ல ஒரு குரங்கு கையில கன் இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்திருக்காங்க. அத போட்டோ எடுத்து கொண்டு வந்து காமிக்கும் போது ஆமால ரீசன்ட் டைம்ல அன்பு பிள்ளையுடைய கன்னு கூட காணாம போச்சு. ஒருவேளை குரங்கு தூக்கிட்டு போயிருக்குமோ, அந்த கன்னு தான் இந்த கன்னா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செமையா ஷாக் ஆகுறாங்க. குரங்கு கையில கன் இருந்தா மத்த குரங்குக்கு மட்டும் இல்லாம மக்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்து தான். நம்ம ஏதாவது பண்ணும், அந்த குரங்கை கண்டுபிடிச்சு துப்பாக்கிய கொண்டு வரணும், மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோவுடைய அப்பா ஏதோ சில பேப்பர்லாம் தூக்கி ஒரு டப்பாக்குள்ள போட்டு காட்டு பக்கமா கொண்டு போயிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல எரிச்சாரு பாத்தீங்களா, அதே இடத்துல போட்டு எரிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை ஹீரோயின் பார்த்துட்டாங்க. ஒளிஞ்சிருந்து பார்த்த ஹீரோயின் அப்பா அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம போயிட்டு இந்த நெருப்பு அணைக்கலாம், அது என்ன விஷயம்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. இத அப்பா பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இங்க இருந்து நகர்ந்து போ அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு அப்படியே குடும்பக்கார மாதிரி தள்ளி விடுறாரு. அவங்க அப்படியே காண்டா வராங்க. அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க எந்த விஷயத்த போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க மாத்தி மாத்தி வாக்குவாதம் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் அணைக்க ட்ரை பண்றாங்க, அவரு எரியோட ட்ரை பண்றாரு. இத நம்ம ஹீரோ பார்த்துட்டாரு. என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து தடுக்கிறாரு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கீழே விழுந்துட்டாங்க. அப்பாவை எழுப்பி விட்டு பொண்டாட்டியும் போயிட்டு தூக்கி விடுறாரு. தூக்கி விட்டு இங்க என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும் போது இப்போ அப்பா ஏஞ்சாரு பாத்தீங்களா, அவரு இவங்களை பார்த்துட்டு டே என்னடா பண்ணிட்டு இருக்க, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் சண்டை அப்படின்னா வீட்டுக்குள்ள போயிட்டு சண்டை போடுங்க, இந்த மாதிரி ரோட்ல மத்தவங்க பாக்குற மாதிரி சண்டை போடாதீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே வீட்டுக்கு போற வழி எது அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. முதல்ல ஒரு பக்கமா போறாரு. அதுக்கப்புறமா ஐயோ வீடு இந்த பக்கம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பக்கமா போறாரு. இப்ப புரியுதா என்னுடைய அப்பா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு ப்ராப்ளம் இருக்கு, அவரை ஏன் தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல உன்னுடைய அப்பா ஏதோ பிளான் பண்றாரு, அவருக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு, அதை வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து மறைக்க ட்ரை பண்றாரு அப்படின்னும் போது ஆமாமா ஏற்கனவே ஊருக்குள்ள 1000 கதை வளர்கிட்டு இருக்கு, நீயும் சொல்லு எங்க அப்பா கொலகாரன், எங்க அப்பா ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீயும் போயிட்டு ஊர் முழுக்க சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல நம்ம ஹீரோ அப்படியே அங்க இருந்து கிளம்புறாரு. இதே டைம்ல அப்பா போயிட்டு கை கால்லாம் கழுவிட்டே இருக்கும் போது அங்க வந்த போலீஸ் உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பேரன் விளையாட்டா உங்க கன் எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒரு குரங்கை ஷூட் பண்ணிட்டு இருக்கான். அந்த குரங்கை வந்துட்டு நீங்க உங்க லேண்ட்ல புதைச்சிருக்கீங்க. அந்த லேண்டை 1 வருஷம் கழிச்சு சேலம் பண்ணிருக்கீங்க. அந்த லேண்ட்ல இருந்து தான் இப்ப நம்ம குரங்குடைய அந்த ஸ்கெலிட்டனை கண்டுபிடிச்சிருக்கோம். உங்க புல்லட்டோடைய அந்த மார்க்கும் இந்த குரங்குல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த புல்லட்டுடைய மார்க்கும் பக்காவா மேட்ச் ஆகுது. இந்த விஷயம்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நாங்க வந்துட்டு அந்த வாட்சர் சுமன் கிட்ட போயிட்டு பேசும்போது அவரு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாரு, காமிக்கிறாரு. இப்ப அந்த குரங்கு இறந்து போயிட்டு 3 வருஷம் ஆகுது. உங்க கண்ணால இறந்து போயிருக்கு அப்படின்ற விஷயம்லாம் இப்போது பெரிய விஷயமே கிடையாது. இப்போ உங்க கன்னு எங்க போச்சு, உங்க பேரை யூஸ் பண்ணி அந்த குரங்கை ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா உங்க கன்னு எங்க போச்சு, அது எனக்கு இப்ப தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் அப்படியே முழிக்க ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த வாட்சரை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி அப்பா அடிக்கடிக்க வந்து உங்களை மீட் பண்றாராமே, அதுக்கான காரணம் என்ன, தயவு செஞ்சு அதுக்கான காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏதோ வேலையை பார்த்துட்டு அப்படியே உங்க வீட்டு பக்கமா நடந்து போயிட்டே இருக்கும் போது துப்பாக்கியால ஷூட் பண்ற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. நான் பயந்து போயிட்டு வீட்டுக்கிட்ட போயிட்டு பார்க்கும்போது உன்னுடைய அப்பா உன் பையனை போட்டு செமையா அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. நான் தான் போயிட்டு தடுத்தேன். ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, குட்டி பையனை போட்டு ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா குட்டி பையன் இவன் என்ன பண்ணா தெரியுமா, என் வீட்டுக்குள்ள போயிட்டு பீரோடைய லாக்கை எப்படியோ ஓபன் பண்ணி நான் ஒளிச்சு வச்சிருந்த கன்னை கொண்டு வந்து ஒரு குரங்கை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டான். அங்க பாரு கொஞ்சம் விட்டா அந்த வீடு இந்த மொத்த காடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொளுத்தி விட்டுருவான் அப்படின்னும் போது குழந்தை அவனுக்கு என்ன தெரியும், அப்பா அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா என்னுடைய மருமகளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என் மவன் அடிக்கடிக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். அவங்க இல்லாத சமயமா பார்த்து நான் தான் இவங்களை பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. இவன் இந்த மாதிரி மோசமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அதுக்காக குழந்தைய அடிக்காதீங்க, பையன் வரட்டும் நான் பேசிக்கிறேன், இப்ப நீங்க போயிட்டு ரிலாக்ஸா உட்காருங்க, இந்த துப்பாக்கியால குரங்க சுட்ட விஷயம் மட்டும் வெளியே தெரிய வந்தா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும், குரங்க வந்துட்டு பக்கத்துலயே எங்கேயாச்சும் பொச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதைக்கிறாரு.
புதைக்கிறாரு. புதைக்கும் போது அந்த கன்னை பக்கத்திலேயே வச்சிருப்பாரு மக்களே. அதுக்கப்புறம் புதைச்சிட்டு அங்க வரும்போது திடீர்னு நம்ம ஹீரோவுடைய அப்பா பாயாசம் கொண்டு வராரு. இன்னைக்கு சச்சுக்கு பர்த்டே, உனக்கு பாயாசம் கொடுக்க மறந்து போயிட்டேன், அதான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கேஷுவலா இருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்து போயிட்டு இருக்காரு போல. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் உன்னுடைய அப்பாவுக்கு நிறையவே ஞாபக மறதி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடிக்கடிக்க வந்து என்ன மீட் பண்ணுவாரு. மீட் பண்ணும் போதெல்லாம் அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே கேள்விய திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாரு. நானும் அச்சு பேசங்காம அதே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க அப்பாவை பார்த்து கேட்கலையா, உங்களுக்கு ஏன் மறந்து போச்சா, அடிக்கடிக்க எதுக்காக வந்து அதே விஷயத்த கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லையா அப்படின்னும் போது நான் புரிஞ்சுக்கிட்டு அவட்டியே கேட்டேன், ஏன் உங்களுக்கு ஞாபக மறதி ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் மேல செமையா கோவப்பட்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நீ மாத்தி சொல்றியான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனாரு. அதுக்கப்புறம் இந்த துப்பாக்கி காணாம போனதுக்கு அப்புறம் அடிக்கடிக்க வர ஆரம்பிச்சாரு. அதே விஷயத்த மறுபடியும் மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒண்ணுமே புரியவே இல்லை. எதுக்காக இந்த மனுஷன் கிட்ட வந்து அன்னைக்கு ஆன சம்பவத்தை திரும்ப திரும்ப அப்பா கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து ஹீரோடைய அப்பாவை காமிக்கிறாங்க. இவரை உட்கார வச்சு போலீஸ் கேள்வி மேல கேள்வி கேட்கும் போது அவரால் எதுக்குமே ஆன்சர் பண்ணவே முடியல. ஏன்னா அவரு யாரு அப்படின்ற விஷயத்தையே அவர் பாதி மறந்து போயிட்டாரு. உட்கார்ந்துட்டே அப்படியே பாத்ரூம் போறாரு. இதை பார்த்த ஆபீசர் இவருடைய ஃபேமிலி மெம்பரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது தான் நம்ம ஹீரோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம நடுவுல யாரோ வந்து அப்பா கிட்ட பேசிட்டு போனாங்க, அது மிலிட்டரி ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா. அது மிலிட்டரி ஃப்ரெண்டே கிடையாது மக்களே. அப்பாக்கு இந்த மாதிரி ஞாபக மறதி ப்ராப்ளம் இருக்கு, ஆனா அவரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டாரு பாத்தீங்களா. அதுக்காகவே நம்ம ஹீரோ அப்பா கிட்ட சொல்லாம அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே இந்த டாக்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. இவரு ஆக்சுவலா ஒரு டாக்டர். இது ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரியாத மாதிரி அடிக்கடிக்க ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி போயிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய பிரெயினை கொஞ்சமா ஆக்டிவேட் பண்ணி விட்டுருக்காரு. இப்போ நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு எப்படி ஒரு ஞாபக மறதி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற விஷயத்த இந்த டாக்டர் தான் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ஒரு போட்டோவை காமிக்கிறாரு. நம்ம ஹீரோவுடைய அப்பாவை மிலிட்டரில இருந்து ஃபயர் பண்ணி அமிச்சாங்க பாத்தீங்களா, அதுக்கான ரீசன் வந்துட்டு மெடிக்கல் ஃபைல்ல இருக்கும். அதை போட்டோ எடுத்து காமிக்கிறாரு. இந்த மாதிரி மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, ஞாபக மறதி பிரச்சனையால கண்ணையே தொலைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை ஃபயர் பண்ணதா அதுல வந்துட்டு டீடைலா எழுதி வச்சிருக்காங்க. இதை பார்த்த போலீஸ் செமையா ஷாக் ஆயிட்டு அவருக்கும் மேலதிகாரி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு எங்க நீங்க தானே 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்பு பிள்ளை லைசன்ஸை ரெனிவல் பண்ண வரும்போது சைன் பண்ணி அமிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல 8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு லைசன்ஸ்டு கன்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் தான் சைன் போட்டு வாங்கி கொடுத்திருக்காரு. அவருக்கு நிறையவே மென்டல் இஷ்யூஸ் இருக்கு, நிறைய விஷயங்களை மறந்து போயிடுவாராம். இப்படி ஒரு பேஷண்ட்டை நம்ம ஒழுங்காவே செக் பண்ணாம அவர் வந்துட்டு கன்னு வச்சிருக்க தகுதியே இல்லாதவர், அவருக்கு போயிட்டு கன்னு கொடுத்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம கிட்ட பேச்சு வந்தா, இந்த விஷயம் வெளியே தெரிய வந்தா உங்க வேலையே காலி ஆயிடும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐயோ நம்ம இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வாய பொழக்கிறாங்க. இப்ப இவங்க பண்ண தப்ப மறைக்கணும் அப்படின்னா அவங்க பண்ண தப்பையும் கண்டுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா உன்னுடைய அப்பாவை நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுடுறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் காட்டுக்குள்ள போயிட்டு அப்பா எரிச்ச எல்லா விஷயங்களையும் கொண்டு வராங்க. கொண்டு வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பாவுடைய ரூமுக்கு போயிட்டு எதையோ செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த குட்டி பையன் காணாம போன விஷயம், அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோவுடைய முதல் மனைவியும் ஹாஸ்பிட்டலுக்கு போன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறைய விஷயங்கள் இருக்க மக்களே. அவங்க என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம ஹீரோயின் இந்த ரூம் முழுக்க வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது பீரோக்குள்ள சீக்கிரட்டா ஒரு லாக்கர் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இருந்து கன்னை கண்டுபிடிக்கிறாங்க. இவ்வளவு நாளா கன்னு காணாம போச்சு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த காணாம போன கன்னை நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மனுஷன் பக்காவா எழுதி வச்சிருக்காரு கன்னு இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆள் எதுக்காக வேண்முத்துனே மறைச்சு வச்சுக்கிட்டு கன்னு காணாம போச்சுன்னு போய் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இதே டைம்ல நம்ம ஹீரோ அப்பாவை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்படியே வாங்கப்பா உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிட்டு போனா யாரோ என்ன தவிர ரூமுக்கு வந்திருக்காங்க. யாரு என் ரூமுக்கு வந்தாங்க, நீ தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு செமையா கத்தி சண்டை போடுறாரு. முதல்ல என் ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமிச்சிடுறாரு. வெளியே வந்த ஹீரோயின் அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு அப்பா அடிக்கடிக்க சில விஷயங்களை எரிக்கிறாரு, என்ன விஷயம் எரிக்கிறாரு அப்படின்னு தான் தெரியல, ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாரோன்னு தோணுது அப்படின்னும் போது நீங்க ஏன் அந்த விஷயத்த அப்படி நினைக்கிறீங்க, அவருக்கு எந்த விஷயம் ஞாபகத்துல இருக்க தேவையில்லையோ அந்த விஷயத்தை தான் கொண்டு போயிட்டு எரிக்கிறாரு போல. இப்போ நம்ம எப்படி தேவையில்லாத வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விடுவோமோ அதே போலதான் அவரும் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த விஷயம் கொஞ்சம் ஈஸியா இருக்கு, நமக்கு அந்த விஷயம் பண்ண முடியாது. எந்த விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கணும், எந்த விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் முடிவு பண்ண முடியும். அதாவது எழுதி வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் கொண்டு போய் எரிச்சிட்டாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன
என்ன விஷயமாச்சோ எல்லாமே மறந்து போயிடுவாரு. அப்பா பண்றது மத்தவங்களுக்கு தலைவலியா இருக்கும், ஆனா அவருக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. அவர் வந்துட்டு என்ன பண்றாரோ பண்ணிக்கிட்டோம், அவரை கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அப்படியே கிளம்பிடுறாரு. டாக்டர் கிளம்பி போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோயிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. நீ ஏன் அப்பாவோட ரூமுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உன்னுடைய அப்பாவுக்கு என்னமோ தெரியும், அதை அவரு மறைக்கிறாரு அப்படின்னும் போது, இப்ப ஏன் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, என்னுடைய அப்பா தான் கொலைகாரன், என்னுடைய அப்பா தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப நம்ம ஹீரோயின் அந்த துப்பாக்கியை கொண்டு வந்து காமிக்கிறாங்க. இந்த துப்பாக்கியை உங்க அப்பா வேணுமுத்துனே மறைச்சு வச்சிருக்காரு, ஆனா காணும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சச்சு வந்துட்டு உன்னுடைய புள்ள மட்டும் கிடையாது, இப்போ என்னுடைய புள்ளையும் தான். அந்த பையன் இப்போ இங்க இருக்க வேண்டிய பையன். உன்னுடைய முதல் மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க கேன்சர் வந்து இறந்து போயிட்டாங்க, அவங்க வந்துட்டு இங்க இருக்க வேண்டியவங்களே கிடையாது, அவங்க இறந்து போனது நேச்சுரல். ஆனா உங்க பையன் காணாம போயிருக்கான் இல்லையா, அதுக்கு பின்னாடி என்னமோ ஒரு மிஸ்ட்ரி இருக்கு, அதை தான் நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன். இந்த வீட்டுடைய மருமகளா, இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணா நான் வந்துட்டு அந்த உண்மையை கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, அதே விஷயம் தான் அப்பாவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டே கண் கலங்குறாரு. அதாவது நீ சொல்ற மாதிரியே அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்ற விஷயம் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும், அதை தான் அப்பா கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. ஒவ்வொரு வாட்டியும் எல்லா விஷயத்தையும் தேடி கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்டிகேட் பண்ணி அதனுடைய எண்டுக்கு வரும்போது நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா எரிச்சிடுறாரு போல. அது எல்லாத்தையும் எரிக்கிறது நம்ம கிட்ட இருந்து மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, அவரு மறக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே நமக்கு அந்த விஷுவல்லாம் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரு அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்டிகேட் பண்றாரு. முதல்ல நம்ம ஹீரோவுடைய முதல் மனைவியும் எப்போ அந்த மனைவிக்கு கீமோதெரபி பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த டீடைல்லாம் வாங்கிட்டு வராரு. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்லாம் பாக்குறாரு, அதுக்கப்புறம் அந்த எஃப்ஐஆர் காப்பிலாம் பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. கடைசியா கண் கலங்கிட்டே போயிட்டு எதையோ எரிச்சிட்டு வராரு அப்படின்னு காமிக்கிறாங்க. இப்போ இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு ஹீரோ கண் கலங்கும் போது அப்படின்னா அப்பா வந்துட்டு அந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், அதனால்தான் கடைசியா போயிட்டு அந்த விஷயத்தை எரிச்சிருக்காரு. ஒவ்வொரு வாட்டியும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு, கடைசியா உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. இந்த விஷயம் நமக்கு தெரிய தேவையில்ல, நம்மளே மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சிட்டு வராரு. மறுபடியும் ஞாபகம் மறதில ஆமா சச்சு எப்படி காணாம போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இன்வெஸ்டிகேட் பண்றாரு. கடைசியா கண்டுபிடிச்சு எரிக்கிறாரு. ஆனா அவரு கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. நம்ம ஹீரோ முழிக்கிறாரு. இப்போ அந்த எரிஞ்சு போன பீஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி அன்னைக்கு தான் நம்ம ஹீரோ முதல் மனைவியை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கீமோதெரபி பண்ண போயிருக்காரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. சச்சு வந்துட்டு தன்னுடைய பர்த்டே அன்னைக்கு காணாம போன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல நீங்க சொன்னீங்க, ஆனா போலீஸ் ரெக்கார்ட் படி 20ஆம் தேதி காணாம போயிருக்கான். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பையனை ஆளை காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. இங்க என்னமோ ஒரு விஷயம் இடிக்குது, ஏன் மாத்தி மாத்தி சொல்றீங்க? ஆக்சுவலா சச்சு வந்துட்டு என்னைக்கு தான் காணாம போனா, அன்னைக்கு என்ன விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப அப்படியே நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு அந்த சீனை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய மனைவியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த பையன் நல்லா தான் இருக்கான், ஓடி விளையாடிட்டு இருக்கான், அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான். நம்ம ஹீரோ மனைவியை டிராப் பண்ணிட்டு நீ மாத்திரை போட்டுக்கிட்டு பையன் கூட விளையாடிக்கிட்டு நான் ஈவினிங் வந்துடுவேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. போனவரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட் தான் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோவுடைய பையன் ரத்த வெள்ளத்துல இறந்து போய் கிடக்கிறான். பக்கத்துல ஒரு கன் இருக்கு. ஹீரோவுடைய மனைவியும் அங்க உட்கார்ந்து செமையா அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பையனை கட்டி பிடிச்சி செமையா அழுக ஆரம்பிக்கிறாரு. எந்திரா கண்ணா அப்படின்னு சொல்றாரு. மனைவி கிட்ட போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்பா அன்னைக்கு கண்ணை புடுங்கி வச்சதுக்கு அப்புறமா இந்த பையன் மறுபடியும் போயிட்டு அந்த துப்பாக்கியை கொண்டு வந்திருக்கான், கண்ணை குடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா புடுங்க ட்ரை பண்ணும்போது தெரியாம ஷூட் பண்ணிடுறாங்க. அப்படிதான் இந்த பையன் ஸ்பாட்லயே இறந்து போயிருக்கான். இவருடைய மனசு உடைஞ்சு அழுக ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் போது மனைவியும் மயக்கமாகறாங்க. இதை நம்ம ஹீரோ நோட் பண்ணல, நமக்கு மட்டும் அப்படியே காமிக்கிறாங்க. இப்போ அப்பா வெளியேந்து வராரு. அப்படியே அவருக்கு தேவையான சாப்பாடை அவரே குக் பண்ணி சாப்பிடுறாரு. அப்புறம் டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ அப்பா கிட்ட எதையோ சொல்லலான்னு போறாரு. உடனே அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாரு, எனக்கு ஞாபகம் மத்தி பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னை பார்த்து எனக்கு தெரியும், என்னால ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம ஹீரோவுக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. அப்புறம் தான் உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்க மனைவி அப்படியே மயக்கத்துல கிடக்குறாங்க. அவங்க பெயின் கில்லர் டேப்லெட்டை ஓவரா போட்டுட்டு இருக்காங்க போல. இப்போ மனைவியை தூக்கிட்டு போயிட்டு அந்த கார்ல உட்கார வச்சுட்டு வந்து இப்போ பையனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி ஓகே, பையனுடைய பாடி உள்ள இருக்கட்டும், முதல்ல பொண்டாட்டியை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாரு. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா இறந்து போன மகனை காணும். அங்க மகன் இறந்து போன அப்படின்றதுக்கு எந்த தடயமும் கிடைக்கவே இல்ல. நம்ம ஹீரோக்கா ஒண்ணுமே புரியவே இல்ல. இப்ப அப்படியே நேரா போயிட்டு அப்பாவை பார்க்கும்போது அப்பா
சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கேஷுவலா மேல கிளம்புறாரு. இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. நாட்கள் மாதங்கள் ஆகுது. இதுக்கு நடுவுல தான் ஹீரோவுடைய மனைவி உடம்பு சரியில்லாம கேன்சரால பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டு இருப்பாங்க. அடுத்து அப்பாவை பார்க்கும்போது அப்பா ஒரு மாதிரி பரபரப்பா இருக்காரு, எதையோ தேடிக்கிட்டு இருக்காரு, எதையோ கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு அப்படின்ற விஷயம்லாம் ஹீரோ நோட் பண்றாரு. கடைசியா என்னமோ இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தையும் பாக்குறாரு. இது ஒரு வாட்டி 2 வாட்டி கிடையாது மக்களே, ஒவ்வொரு வாட்டியும் வாரத்துக்கு ஒரு வாட்டி, மாசத்துக்கு 4-5 வாட்டி அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அப்பா எரிச்சுக்கிட்டு இருக்கும் போது கிட்ட போகும்போது அப்பாவே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ஆக்சுவலா சச்சுவோடைய பர்த்டே மார்ச் 19ஆம் தேதி, அன்னைக்கு தான் நீங்க கிளம்பி கீமோதெரபி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை கூட்டு போனேன். அந்த விஷயம் ஹாஸ்பிடல் ரெக்கார்ட்ல அப்படி இருக்கு. இவர் அடிக்கடிக்கு ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு ஏதோ சண்டை போட்டு அந்த ரெக்கார்ட்லாம் வாங்கிட்டு வந்தாரு, எதையோ வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க பாத்தீங்களா. அது என்ன விஷயம்னா, என்னைக்கு நம்ம ஹீரோவும் மருமகளும் போயிட்டு கீமோ தெரப்பி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அந்த ரெஜிஸ்டர் தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஹாஸ்பிடல் ரெக்கார்ட் படி 19ஆம் தேதி தான் நீங்க கிளம்பி கீமோ தெரப்பி பண்ண போயிருக்கீங்க. ஆனா போலீஸ் ரெக்கார்ட்ல 20ஆம் தேதி நைட் தான் பையன் காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. 19ஆம் தேதி சச்சு வந்துட்டு கன்னை கொண்டு போயிட்டு அந்த குரங்கை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டான். இந்த விஷயம் அந்த ஃபாரஸ்ட் வாட்சருக்கு நல்லாவே தெரியும். அவங்க கிட்ட போயிட்டு நான் ஒவ்வொரு வாட்டி கேட்கும் போதும் சச்சு வந்துட்டு ஒரே ஒரு வாட்டி தான் ஷூட் பண்ணான், ஒரே ஒரு புல்லட்டை மட்டும் தான் ஷூட் பண்ணான் அப்படின்னு சொன்னா. ஆனா என் கன்ல இருந்து மொத்தமா 2 புல்லட் காணாம போயிருக்கு. நான் பார்க்கும் போது சச்சு இறந்து கிடந்தான். சச்சு எப்படி இறந்து போனா, யாரு ஷூட் பண்ணா அப்படின்ற விஷயம்லாம் தெரியல. ஏற்கனவே நம்ம வீட்டுல இருந்த சந்தோஷம் பாழா போச்சு. இன்னொரு மனுஷன் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போக நான் விரும்பவே இல்லை, அதான் கொளுத்திக்கிட்டு இருக்கேன். ஆக்சிடென்டலா சச்சு இறந்து போயிருந்தா கூடவே அதை கொலை அப்படின்ற மாதிரி தான் போலீஸ் முடிவு பண்ணுவாங்க. வாழ்க்கை முழுக்க ஜெயிலுக்கு போனோம், இந்த விஷயத்த நான் விரும்பல அப்படின்னும் போது ஹீரோ அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே மாதங்கள் வருடங்கள் ஆயிருக்கு. அப்பாவே மறக்கிறாரு. மறுபடியும் சச்சு என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியா எரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கு ஏத்த மாதிரி நம்ம ஹீரோ பழகிட்டு இருக்காரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, ஆமா சச்சுவோடைய டெட் பாடி எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது நம்ம ஹீரோக்கும் தெரியாது, நம்ம ஹீரோவுடைய அப்பாக்குமே தெரியுமா தெரியலையான்னு தெரியலையா. டெட் பாடியை மறைச்சது நம்ம ஹீரோவுடைய அப்பா தான். ஆனா எங்க மறைச்சேன் அப்படின்ற விஷயம் அவருக்கு மறந்து போயிட்டு இருக்கு போல மக்களே. கடைசியா இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி முடிக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் இல்லாம நமக்கே அப்படியே தலையெல்லாம் சுத்தி போயிடும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய முதல் மனைவியுடைய தம்பி இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்துட்டு நம்ம சச்சுவை தேடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ கிளம்பி போறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு படத்துடைய ஸ்டோரியை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே படத்துடைய கிளைமேக்ஸ்ல ஒரு பங்கமான ட்விஸ்ட் வச்சிருந்தாங்களா. நான் படத்துடைய கிளைமேக்ஸ்லாம் பார்த்து மிரண்டு போயிட்டேன். இதே போல ஒரு பங்கமான ட்விஸ்ட் இருக்கிற ஒரு மலையாள படம் பார்க்கணும் அப்படின்னா இங்க இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க பாத்தீங்க இல்லையா, இதுக்கு கொஞ்சமும் சலிக்காத படம் இது. மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. இதே போல நல்ல படங்கள்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.